ஐடி ஜாப் கிடைச்சா லைஃப் செட்டில் ஆயின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஐடி ஜாப்ஸ்க்கு வந்து சுவிச் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலும் சரி, யூடியூப்லையும் சரி, இந்த ஐடி எம்ப்ளாயிஸோடைய வீலாக்ஸ் நிறைய பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பைரும் ஆகிறாங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஐடி கோர்சஸ்க்குமே வந்து இப்போ சீட்ஸ் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. எஸ்பெஷலி இந்த இன்ஜினியரிங் கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அண்ட் இன்ஜினியரிங் படிக்க முடியாதவங்கனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஐடி கோர்சஸ்லாம் ஜாயின் பண்ணுறாங்க. பட் 90% ஆஃப் த பீப்புள் இந்த ஐடி கோர்ஸை ஜாயின் பண்ணும்போது அவங்க பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, அவங்களோட கேரக்டர் அண்ட் அவங்களோட பிஹேவியருக்கு தகுந்த மாதிரி அந்த கோர்ஸ் சூஸ் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதாவது அண்ணன் சொன்னான டேட்டா அனலிட்டிக்ஸ், அக்கா வந்து டேட்டா சயின்ஸ் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க டேட்டா சயின்ஸ்ல ஜாயின் பண்றது, பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுல ஜாயின் பண்றது, தெரிஞ்சவங்க சாஃப்ட்வேர் டெஸ்டிங் படிக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுல ஜாயின் பண்றது. அதாவது இன்னொருத்தவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அது பிளைண்டா அதை பத்தி ரிசர்ச் பண்ணாம போயிட்டு ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு டைம் வேஸ்ட் தான் ஆகும். இதுக்கு சொல்யூஷனாக தான் இந்த வீடியோவில் ஒரு 10 கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். இந்த 10 கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைக்காலஜி ரிலேட்டடாக பேசிக்காக உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு கிரியேட் பண்ண 10 கொஸ்டின்ஸ் தான். இந்த 10 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போவே ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 10 கொஸ்டினுக்கான ஆன்சரை வச்சு உங்களுக்கு ஐடி கேரியர் சூட் ஆகுமா அண்ட் எந்த கோர்ஸ் நீங்க படிச்சீங்க அல்ல எந்த டொமைன்ல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஒவ்வொரு கொஸ்டின்ஸா நாங்கள் டிஸ்பிளே பண்ணுவோம் அண்ட் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே 4 ஆப்ஷன்ஸ் தர போறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர்ஸை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம நோட் பண்ணுங்க, ஏன்னா அதை வச்சு தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம். ஓகேவா? இது வந்து ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட் மாதிரி கூட நீங்க நினைச்சுக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க. ஸோ போன உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகே, ஸோ இந்த 4 ஆப்ஷனில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ, ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பெஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட், ஃபியூச்சரில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு யோசிக்கிறது. இந்த ஷாப் இன்னும் பெட்டராக இருந்தால் எப்படி இருக்கணும்னு யோசிக்கிறது. இது வந்து ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி வந்து பில் கரெக்டாக இருக்கா, ஐட்டம்லாம் சரியாக கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் நான் செக் பண்ணுவேன் அப்படின்னா ஆப்ஷன் டி. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது உங்களுக்கு சூட் ஆகுமோ அந்த ஆப்ஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. நீங்கள் எந்த வேலையை ஹேண்டில் பண்ண கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க? ஆப்ஷன் ஏ, பட்ஜெட்டு, எக்ஸ்பென்ஸு, கவுண்ட்டு இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது. ஆப்ஷன் பி, எத்தனை பேர் வருவாங்க அண்ட் என்ன நடக்கும்னு ஒரு முன்னாடியே ஒரு கெஸ் பண்ணி வைக்கிறது. ஆப்ஷன் சி, அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது, செட்டப் கிரியேட் பண்ணுறது. ஆப்ஷன் டி, ஏதாவது மிஸ் ஆகிருக்கா, தப்பாக ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது. ஸோ இதுக்கான ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேர்ட் கொஸ்டின் போலாமா? வீட்டில் ஒரு ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, ஃபேக்ட்ஸ் கேதர் பண்ணி ஆப்ஷன்ஸை கம்பேர் பண்ணுறது. ஆப்ஷன் பி, இந்த ப்ராப்ளம் ஏன் ரிப்பீட் ஆகுதுன்னு யோசிக்கிறது. ஆப்ஷன் சி, சொல்யூஷன் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்றது. ஆப்ஷன் டி, எக்ஸாக்டா மிஸ்டேக் எங்க நடக்குதுன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றது. ஸோ நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்த கொஸ்டின், இந்த நாள்ல எதை பண்ணா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, இன்ஃபர்மேஷன் பார்த்து கரெக்டா டெசிஷன் எடுக்கிறது. ஆப்ஷன் பி, முன்னாடியே என்ன நடக்கும்னு ப்ரெடிக்ட் பண்றது. ஆப்ஷன் சி, புதுசா ஒன்று கிரியேட் பண்றது. ஆப்ஷன் டி, ஒரு மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சு அதை கரெக்ட் பண்றது. நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ 5th கொஸ்டின், உங்க ஃப்ரெண்டு ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்க போறாரு, நீங்க எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை கம்பேர் பண்ணி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றது. ஆப்ஷன் பி, ஃபியூச்சர்ல என்ன அவுட்கம் வரலான்னு அவங்களுக்கு சொல்றது. ஆப்ஷன் சி, அவனுக்கு யூஸ் ஆகிற சொல்யூஷனை கிரியேட் பண்ணி கொடுக்கறது, நீங்களே அதுக்கு ஹெல்ப் பண்றது. ஆப்ஷன் டி, அவன் மிஸ் பண்ண பாயிண்ட்ஸ், அதாவது உங்க ஃப்ரெண்டு மிஸ் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அவருக்கு ஹெல்ப் பண்றது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? 6th கொஸ்டின், வீக்கெண்ட்ல ஃப்ரீ டைம் கிடைச்சா எதை பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும்? எக்ஸ்பென்ஸ் ட்ராக் பண்றது, பிளான் பண்றது. ஆப்ஷன் பி வந்து பசில் சால்வ் பண்றது, பேட்டர்ன்ஸ் அப்சர்வ் பண்றது. ஆப்ஷன் சி, புது விஷயம் கிரியேட் பண்றது. ஆப்ஷன் டி, ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு செக் பண்றது. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. இது எல்லாமே உங்களுடைய பிஹேவியரை வந்து சைக்காலஜிக்கலா வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இது. ஸோ 7th கொஸ்டின் போயிடலாம். ஒரு மொபைல் ஆப் யூஸ் பண்ணும்போது நீங்க ஃபர்ஸ்ட் எதை நோட்டீஸ் பண்ணுவீங்க? என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணுவீங்களா? ஆப்ஷன் பி, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு யோசிக்கிறது. ஆப்ஷன் சி, டிசைன் சூப்பரா இருக்கா, ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குங்கிறது பார்க்கறது. ஆப்ஷன் டி, இதுல ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு செக் பண்றது. அதாவது சில பேருக்கு நேச்சுரலாவே இதுல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற ஒரு பக்குவம் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் ஆப்ஷன் டி. ஓகே, 8வது கொஸ்டின் போயிடலாமா? இன்னும் 3 கொஸ்டின் தான் இருக்கு, கரெக்டா ஆன்சர் பண்ணிருங்க. ஸ்கூல் காலேஜ்ல எந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்? ஆப்ஷன் ஏ, மார்க் பார்க்கறது, ரிப்போர்ட்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்கறது. ஆப்ஷன் பி, லாஜிக்கலா கொஸ்டின் கேட்கறது, பசில் சால்வ் பண்றது. ஆப்ஷன் சி, ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றது, நீங்களா அதாவது புதுசா கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஆப்ஷன் டி, ஃப்ரெண்ட் ஆன்சர்ல மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறது. நிறைய பேருக்கு நேச்சுரலே வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லையா? ஸோ இதுல எந்த ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 9th கொஸ்டின் போயிடலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல எது உங்களால ஈஸியா பண்ண முடியும் நீங்க ஃபீல் பண்றீங்க? அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை ஆர்கனைஸ் பண்றது. ஆப்ஷன் பி, ட்ரெண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணி கெஸ் பண்றது. ஆப்ஷன் சி, ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏதாவது பில்ட் பண்றது. ஆப்ஷன் டி, ஃபைனலா வெரிஃபை பண்ணி மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்கிறது.
ஸோ இது ரியல் டைமாக உங்களுக்கு சிங்க் ஆகலைனாலும் பட் இந்த கொஷின் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு அசஸ்மெண்ட் லெவலில் உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, கடைசியான கொஸ்டின். ஒரு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் எதை பண்ணியிருந்தா நீங்கள் ப்ரௌடாக, அதாவது ஓகே இந்த நாள் வந்து சூப்பராக நம்ம பண்ணியிருக்கோம் ஒரு விஷயத்த அப்படின்னா இந்த 4 விஷயத்தில் எதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க? ஓகே, ஆப்ஷன் ஏ ஒரு டெசிஷனை கரெக்டாக எடுத்திருந்தா, ஆப்ஷன் பி மற்றவங்க பார்க்காததை நீங்கள் வந்து அதை கண்டுபிடிக்கிறதோ இல்லை நீங்கள் மற்றவங்க பார்க்காததை நீங்கள் புரிஞ்சுக்கிறதோ, ஓகேவா? ஆப்ஷன் சி நான் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தா எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி ஒரு பெரிய மிஸ்டேக்ஸை வந்து தடுத்திருந்தா நீங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 கொஸ்டின்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏபிசிடின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பீங்க. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏ எத்தனை வந்திருக்கு, பி எத்தனை வந்திருக்கு, சி எத்தனை வந்திருக்கு, டி எத்தனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு நோட் பண்ணுங்க. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ வீடியோ என்ன பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கவுண்டை வச்சு தான் நம்ம அடுத்து வந்து உங்களுக்கு அசஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து கமெண்ட்ல போயிட்டு உங்களுக்கு எது அதிகமாக வந்திருக்கு அண்ட் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏ ஜாஸ்தியாக வந்திருக்குன்னா A-5 6 அந்த மாதிரி என்ன கவுண்ட் வந்திருக்கோ, அதாவது மேக்ஸிமம் அதிகப்படியாக எந்த ஆப்ஷன்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ அதோட கணக்கை வந்து எழுதுங்க. ஓகேவா? ஸோ 2 வந்திருந்தால் 2மே நீங்கள் எழுதலாம். ஓகே, இப்போ இதோட ஆன்சர் பார்க்கலாமா நம்ம? ஓகே, இப்போ நம்ம பார்த்த இந்த 10 கொஷின்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சைக்காலஜி பேஸ்டில் கனெக்ட் பண்ண கொஷின்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நிறைய அனாலிசிஸ் பண்ணுறது, டெசிஷன் மேக் பண்ணுறது பற்றியே உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்திருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து அலைன் ஆகக்கூடிய கொஷின்ஸ். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஆப்ஷன் ஏ வருது அப்படின்னா உங்களால் டேட்டா அனாலிட்டிக்ஸ் நல்லா ஷைன் ஆக முடியும் அண்ட் நேச்சுரலாகவே சில அனாலிசிஸ் ஒர்க்கை நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் பார்க்கும்போதோ இல்லை நம்ம நாட்டு நடப்பை பற்றி பேசும்போதோ சில அனாலிசிஸை நீங்கள் நார்மலாக பேசும்போதே பேச்சு வாக்கில் உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு பி ஆப்ஷன் வந்துருக்கு அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் நடக்க போகிறது வந்து கெஸ் பண்ணுறது, கணிக்கிறது, நாளைக்கு என்ன நடக்கும்னு கணிக்கிறது இருக்கு இல்லையா? இந்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டா சயின்ஸில் வரும். அதாவது டேட்டா சயின்ஸில் நம்ம பேசிக்காக வந்து ஏஐ மாடல்ஸ் உருவாக்கும். ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோர்காஸ்டிங், ப்ரெடிக்ஷன், அதாவது என்ன நடக்க போகுதுங்கிறது கணிக்கும். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு நேச்சுரலாக வருது அப்படின்னா உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் அந்த டொமைன்ஸ் வந்து ஈஸியாக உங்களுக்கு சிங்க் ஆகும். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயத்த பில்ட் பண்ணுறது, புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறது, இந்த ஸ்கூல் காலேஜில் நீங்களே அதை ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட், அதாவது புதுசாக ஒரு விஷயத்த நீங்களே உருவாக்குறீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக் கூட அலைன் ஆகிறது. அதாவது நீங்கள் வந்து வெப்சைட் டெவலப் பண்ணலாம், சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டொமைனில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் டி அதிகமாக வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை வந்து நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஸோ குத்தம் சொல்கிறதுன்னு இல்லை, அதை வந்து இந்த மிஸ்டேக்ஸ் வந்து வருது அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணினா, அதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் அதை நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும் இல்லையா? இந்த விஷயங்களை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டயோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு ஈஸியாக வந்து அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, இல்லை இந்த ஒரு விஷயத்தில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக உங்களுக்கு நேச்சுரலாகவே கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து வந்துச்சு அப்படின்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங், அதாவது சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ், பக்ஸு, எரர்ஸ் இதெல்லாம் உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அலைன் ஆகி உங்களுக்கு ஆப்ஷன் டி தான் வந்திருக்கு அப்படின்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படிங்கிற ரோலை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு எந்த ரோல் வந்திருக்குன்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஃபோக்கஸில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஐடியா கிடைக்கும். அதாவது இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாங்காக இருந்திருக்கும். இப்போ வந்து ஓகே என்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு இந்த கோர்ஸ் சூட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைச்சிருக்கும் இல்லையா? இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். பட் இருந்தாலும் எனக்கு இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கணும், இல்லை எனக்கு வந்து எது சூட் ஆகும், எனக்கு ஐடிக்குள்ளே ஸ்கோப் இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பல கொஷின்ஸ் இருக்கலாம் இல்லையா? இந்த கொஷின்ஸை கிளியர் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கோம். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணிங்கன்னா எங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு நம்பர் கொடுத்துருப்போம், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணாலும் எங்கள் டீம் வந்து உங்களுக்கு கைட் பண்ணி கிளியராக உங்களுக்கு எந்த ஒரு பர்டிகுலர் டொமைன் வந்து சூட் ஆகும், எது படித்தா உங்களுக்கு ஹை வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு ஒன் கனெக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஐடிக்குள்ளே போகலாமா வேணாமான்னு நினச்சிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வேறு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.